ஹலோ சகோதரங்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்ன கதையண்டா, நேற்று சிம்பாவைக்கு இலங்கை போட்டு ரெண்டு வெளுத்து போட்டாங்க. திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்குறேன்டா, இப்படித்தான் கொடுக்கணும். அப்படி ஒரு குடுவை ஆக்களுக்கு. அதுபோக அங்கே இந்தியா கொஞ்சம் பாரதூரமான நிலைமையில இருக்குது. இப்போ நான் வீடியோ எடுக்கும் வரைக்கும் அது என்னன்றதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கு முன்னம் நேற்று என்ன நிலைமைண்டா, சிம்பாவைக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மஞ்சள் நடந்த அதில் ஸ்ரீலங்கா வந்துடுது, ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை போல இருக்கு இலங்கை அணிக்கு. அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னம் நேற்று டீமில் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சது. உண்மையிலேயே சிம்பாவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க, இருந்தாலும் பரவாயில்லை, ஏதோ சமாளிப்பாங்களான்னு ஸ்ரீலங்கான்னு பார்த்தா உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஓவரை ஸ்பின்னிட்டாக கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாங்க. யார்கிட்ட? தீக்ஷனாட கொடுத்து உண்மையிலேயே நல்ல விக்கெட் ஒன்று எடுத்தாங்க. அப்படியே ஒரு விக்கெட் போனால் பிறகு டக்கண்டு சாணகம் பந்து போட்டான். உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம். வளமையாக ஒரு போலர் அடி வாங்கி கொண்டே இருப்பார். ஒரு போலர் இல்லாமல் ஆல்ரவுண்டர்ஸ் கூட்டிட்டு ஒரு போலர் அடி வாங்கிட்டே இருப்பார். ஆனால் நேற்று ஒரு விக்கெட் எடுத்தோம், டக்குனு பவர் பிளேன்னு பார்க்காம சாணக போட்டான். அந்த ஓவரும் ஓரளவுக்கு சமாளிச்சு போனோம்னா திருப்பி தீக்ஷனை ஒரு ஓவரை போட்டு திருப்பி ஒரு விக்கெட் எடுக்க மாற்றி டக்குனு சிம்பிளாக மாறிட்டுது. அந்த ஒரு போலர் இந்த ஷோட்டும் இல்லாமல் போயிடுச்சு. உண்மையிலேயே 4 போலரும் ஒரு ஆல்ரவுண்டரும் இல்லாட்டி 2 ஆல்ரவுண்டரும் தான் வச்சு கொண்டு ஸ்ரீலங்கா விளையாடும். ஸ்ரீலங்கா இதுலேயே 4-5 ஆல்ரவுண்டர் வச்சு விளையாடும், அது வேறு பிரச்சனை. ஆனால் அப்படித்தான் கூடுதலாக விளையாடும் எல்லா டீமும். ஆனால் அந்த ஆல்ரவுண்டர் போடுற எங்கே பாவிக்கணுன்றதுல இருக்கு விஷயம். நேற்று ஒரு மாதிரி நல்ல மாதிரி பாவிச்சிருக்காங்க. அங்கால விஜயாஸ்காந்த நிப்பாட்டி போட்டு தான் நேற்று விளையாடிக்காங்க. இருந்தாலும் கசரங்க நல்லா திருப்பி போட்டுட்டான், தீக்ஷனவும் நல்லா போட்டுட்டான். துஷ்மிந்தர் ஜமீரை இப்போ ஸ்டோர் போடுற இல்லை, அது ஏனோ அறியல. ஜமீரை கொண்டு பின்னுக்கே போட விடுறாங்க. ஆனால் பரவாயில்ல, நேற்றையா மேட்சில் சமாளிச்சிட்டான் ஜமீரை. அதுலேயே முக்கியமாக யார் இங்கே பாவிக்கணும், என்னென்ன மாதிரி சிம்பாவை போன மேட்ச் விளையாடினது என்றதெல்லாம் ஜோதிச்சு போட்டுருக்காங்க. ஏனெண்டா ஒரு விக்கெட் போனோன்னே சனகா போட்டான், திருப்பி தீக்ஷனை போட்டு முடியாது, திருப்பி சாணக போட விடுறாங்க. என்ன காரணம்டா, பிரண்டன் டெய்லர் கொஞ்சம் நின்று விளையாடுவான் இடையில. அவன் வந்தோடனே 2 விக்கெட் போனோன்னா பிரண்டன் டெய்லர் கொஞ்சம் நின்று விளையாடி போட்டு தான் விளையாடுவான். அப்போ அந்த நேரத்துக்கு ஒரு ஓவரை போடுவோம்னு சொல்லி சாணகட்டையோ ஓரியா சாணக தானே எடுத்து போட்டுருவோம், இல்லாட்டி போட சொல்லி சொன்னாங்களோ என்ன ஓரியா போட்டான். போட்டு அந்த விக்கெட்டு போனால் பிறகு ஒரு மாதிரி இலங்கை டீம் கட்டுக்குள்ளே வச்சுட்டுது தங்களோட வெற்றியை. அங்கால ஒரு 146 வச்ச உடனே இலங்கை வச்சுட்டு தாங்க வின் பண்ணிடுவோம். ஆனால் என்ன, ரன் ரேட்டில் வின் பண்ணணும். அங்கதான் சிக்கல் ஒன்று இருக்கு. 100ல் வின் பண்ண முன்னுக்குறாங்கன்னா 15 சங்க வளமைக்கு மாறா இன்றைக்கு கனநாள், உண்மையாக கனநாளைக்கு பிறகு நல்ல ஒரு இன்னிங்ஸ் விளையாடிக்கிறேன். சட்டப்படி இன்னிங்ஸ் விளையாட பக்கத்தை மிசாராவும் கொஞ்சம் இதில் அவு போட்டான். இருந்தாலும் மண்டவனம் வந்த குசல் மெண்டிஸ் ஜோதிச்சு விளையாடுறான். ஒருவேளை ரன்னுக்காண்டி அடித்து விளையாடி ஓல் அவுட் பட்டா ஒன்றும் செய்யறா, தோத்தா கதை முடிஞ்சு. ஆனால் தோக்காம விளையாடினா அடுத்த வச்சு பாகிஸ்தானுக்கு அடிச்சு உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் சொல்றேன்டா, முதல் நான் சொன்னேன் உங்களுக்கு இலங்கை வேண்டும் பிரயோசனம் வேண்டும். இப்போ பாகிஸ்தானோட போய் இலங்கை ஒருவேளை தோத்துடுதுண்டா கதை சரி. ஏன்டா நேற்று ரன் ரேட் காணாது. உண்மையிலே குசல் மெண்டிஸ் ஒரு விக்கெட் போன அப்புறம் கொஞ்சம் ஜோதிச்சு விளையாடி மச்ச குழந்தை இழுத்து கொண்டு தான் 15 சங்க போட்டு அடிக்கடி அடிச்சான். ஆனால் 15 சங்க ஒரு 2 4 கடைசி நேரம் அடிச்சிருந்தா செஞ்சுரி அடிச்சுக்கலாம். இருந்தாலும் ஒரு 4 ஒரு 6 அடிச்சு போடான். 6 அடிச்சதுக்கு நேற்று கவலைப்பட்ட முதலால் 15 சங்காக தான் இருக்கும். அதுக்கு சரியான கவலையாக போயிட்டு. இருந்தாலும் டீம் வெற்றி காட்டியுமே விளையாடிக்கிறான், நல்ல விஷயம். கனநாளைக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு கனநாளைக்கு பிறகு ஒரு 10 மேட்சுக்கு பிறகு அடிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். இடையில யாரோ ஒரு டீமுக்கு அடிச்சான். அந்த மாதிரி தான் குசல் பிளேயர் ஆகும். கனகாலமாக அடிக்கல டீமில் இருக்கிறான். டூடவுன் கொண்டு வர இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியா, கமிட்மெண்ட்ஸை நிப்பாட்டி போட்டாங்க. அது பெரிய சிக்கலாக கிடக்கு. கமிட்மெண்ட்ஸ் என்ன பிரச்சனை எனக்குன்னா, அந்த கமிட்மெண்ட்ஸை கொண்டு 1 டவுன் 2 டவுனுக்குள்ளே இறக்கலாம். சரி, அப்போ 1 டவுன் குசல் மெண்டிஸ் இறங்கினா 2 டவுனுக்கு இறக்கலாம். குசல் பிளேயரா ஒன்றில் ஓப்பன் இறங்கணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அவன் மிசரா தான் இறங்க போறீங்கன்னா குசல் பிளேயர் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்டா அவன் அடிக்க மாட்டான்னு சொல்லல, அடிப்பான். 10 மேட்சுக்கு 20 மேட்சுக்கு ஒரு 50 இல்லாட்டி ஒரு மேட்சை மாற்றுவான் தான். ஆனால் ஒரு தொடரை வெல்றதுக்கான விளையாட்டை இருக்கொண்டு கேட்டால் இல்லை. ஏன்டா ஒரு தொடரில் ஒரு மேட்ச் தான் அடிக்க போறான். ஒரு தொடரை ஏன்டா மிச்சம் எல்லாம் விக்கெட்டை கொடுத்து கொண்டே போனா ஒரு தொடரை வெல்றதுக்கான வாய்ப்பு இலங்கை அணிக்கு கிடைக்காது. குசல் பிளேயரா வச்சு என்ன செய்யறது, வேற என்ன செய்யறது? கீப்பிங் நின்றாலும் அது காயம் வந்துடும். சரியோ, அதுவும் 3 பவர் பிளேக்கு இறங்கி அடிச்சா உண்டு. அப்படி இல்லை மிடில் ரோடு நிற்க வைக்கிட்டா டொட் பால் கூட 6 அடிப்பான், ஒரு 6 ஒரு 4 அடிப்பான் டக்குண்டு. ஆனால் டொட் பால் கூட சிங்கிள் குறைவு. அப்போ அவரை வச்சு விளையாட அவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது இலங்கை அணிக்கு. ஆனால் கமிட்மெண்ட்ஸ் அப்படி இல்லை. கமிட்மெண்ட்ஸ் சிங்கிளும் உருட்டக்கூடியால், ஓரளவுக்கு 6 அடிக்கக்கூடியால். மற்றது ஒரு இடத்துல இதுக்கு உதவுவார், போலிங்குக்கு உதவுவார். அப்போ அவனை நிப்பாட்டக்கூடிய அவசியம் அவ்வளவா இருக்காது. அதுக்கு அங்கால சமீரை 140 140 ப்ளஸ் போடுறான்னு வைங்க. ஆனாலும் கொண்டு மிடில் ஓவர் இருக்க போட விடுறாங்க, டெத் ஓவர் இருக்க போட விடுறாங்க. ஆனால் அது அவ்வளோ பெரிய சக்ஸஸை கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் போடக்கூடிய ஒரு பாஸ் போடுறவரால் 6வது ஓவரால் மாற்றி எடுக்கிறது
இலங்கை நல்ல வேண்டாம் பாகிஸ்தானோட மத்தியில் மிடில் ஓட வந்து இவர் போட கேம் முன்னுக்கு ஸ்பின்னையும் போட கேம் அவங்க சமாளித்து விளையாடுவாங்க. பட் அவங்க லெஃப்ட் ஹேண்டரும் வச்சுக்கிறாங்க. அப்போ லெக் ஸ்பின் ஓவர் ஸ்பின் 2 பேரும் வேணும். அங்கால ஒரு பாஸ்வேர்டு நல்ல பாஸ்வேர்டு இருந்தால் தான் சமாளிக்கலாம். இல்லாட்டி அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன கசாரங்க அவங்க தாக்கி விட்டாங்கண்டா மேட்ச் சிம்பிளாக முடிஞ்சிடும். அங்கால வந்து லியானகே வந்து அவ்வளோ பெருசாக பாவிக்கணும்னு கேட்டா T20ல எனக்கு தெரிஞ்சு பாவிக்கல. நான் அவனையும் நல்லபடியாக பாவிச்சு பார்க்கலாம் இருக்கா. அங்கால வந்து எல்லா டீம் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் பெட்டிங்கோட இன்னும் கொஞ்சம் அந்த அந்த ஓர்டர் என்ன சொல்கிறது ஓப்பன் வந்து 10 நிமிஷம் காண்டா சைட் ஓப்பன் வந்து மிஸ்ஸாக எனக்கு ஓகேன்னு தெரியல இப்போதைக்கு. ஒரு ஹிட்டர் அங்கால வந்து குசல் மெண்டிஸ் அடுத்த கமிட்மெண்ட்ஸ் வரலாம். இப்போதைக்கு கமிட்மெண்ட்ஸ் வரலாம். முன்னுக்குறாங்கன்னா ஓரளவுக்கு பின்னுக்குறாங்கன்னா ஒரே ஃபோமிலாம் போய் கொண்டுக்கிறான். என்ன காரணம்டா வந்தோடனே ஹிட் பண்ணணும் இல்லாட்டி விக்கெட் போயிடும் ப்ரெஷர் அது இதண்டா அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது பின்னுக்குறாங்கன்னா. அப்போ அவனை முன்னுக்குறைக்கு பார்க்கலாம் அந்த இடத்துல. அப்போ இதெல்லாம் இப்படி இருக்க நேற்று வந்து 10 நிமிஷம் வந்து நல்ல இன்னிங்ஸ் வந்து அடிக்கிறார் குசல் மெண்டிஸ். ஒரு நல்ல சப்போர்ட் இன்னிங்ஸ். ஆனால் குசல் மெண்டிஸ் கனகாலமாக அடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-9 மச்சம் அடிக்கல. போன தொடர் பாகிஸ்தானோடையும் ஃபுல்லாக சோவிக்கல. ரன் அவுட்டாலும் அது எழுதிலும் இந்த தொடரும் ரன் அவுட் அது எழுதால் ஒரு 50 போடவே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ வார மேட்ச் வந்து குசல் மெண்டிஸ் வந்து வடியா விளையாடணும். அங்கால வந்து குசல் பிரேராவும் மேட்ச் அடிக்கல. அவர்கிட்ட கையிலே வென்ன வரியா அவரும் அடுத்த மேட்ச் தான் அவருக்கும் கடைசியாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா தொடர் வந்து தோக்கும் பட்சத்தில் டீம் வந்து பெரிய மாற்றம் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த 15 சங்காவும் மேட்ச் அடிக்கல. ஒரு இடையில வந்து ஒரு மேட்ச் அடித்தான். அதுக்கு பிறகு அடிக்கல. இன்றைக்கு ஃபார்ம் ஆகிருக்கிறான். உண்மையிலே செஞ்சரி ஆகியிருக்கலாம். ஒரு அருமையான வாய்ப்பை வந்து விட்டுட்டார். இருந்தாலும் இலங்கை வந்துட்டுது. அடுத்த மேட்ச் வந்து இந்த டீம்லேயே ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்து கமிட்மெண்ட் சொல்ல எடுத்து குசல் பெறா வழியில் போகணும். இல்லாட்டி குசல் பெறா முன்னுக்கு இறக்கணும். இறக்குறதுக்கான வழியை பார்த்தா ஸ்ரீலங்கா அணி வெல்லும். இப்போ ரன் ரேட் வந்து சிம்பாப்வேயை விட ஸ்ரீலங்காவுக்கு குறைய தான் இருக்குது. பாகிஸ்தான் முதலாக இருக்குது. இப்போ பாகிஸ்தானை வெண்டாதான் ஸ்ரீலங்கா உள்ளுக்கு போகும். பாகிஸ்தான்கிட்ட தோத்தா ஸ்ரீலங்கா வெளியில் போயிடும் சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு இந்தியாண்ட வீடியோ வந்து நான் போடுறேன். என்ன கதை என்ன கட்டம் முடிய விட்டு போடுறேன். அவங்களுக்கு பெருமாடி விழுந்து ஒன்று இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா. பவுமா வந்து 11 டெஸ்ட் மேட்சோ 10 டெஸ்ட் மேட்ச்சில் 9 டெஸ்ட் மேட்சோ 10 டெஸ்ட் மேட்ச் வின் 1 மேட்ச் ட்ரோ. அது இந்தியாவில் வந்து ஒயிட் வாஷ் அடிச்சு விட்டாண்டா அப்படி இருக்கும். இப்போவே சீரிஸ் வின் தான். ஏன்னா இந்த மேட்ச் வின் பண்ண மாட்டாங்க. வந்து ட்ரோ ஆகலாம். வின் பண்ண மாட்டாங்க. மிச்சம் என்ன கதையோ எனக்கு கண்டா தெரியல. இந்த மேட்சும் முடிய கோலி ரோஹித் சர்மா எல்லாமே நோய் பெற்றவங்க என்ற ஒரு காரணத்தை ஏற்படுத்தி சொல்லிக்கிறோம். அதுபோக நம்மட கம்பீரில் தூக்கி போட்டு குத்துறாங்க. என்ன வன்மம் தெரியல. கம்பீர் காட்டின வன்மத்துக்கு இப்போ திருப்பி செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அப்போ கம்பீர்ன்ற கதை வேணுன்றது அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பெல் பட்டனை அமைத்து வச்சுக்கொள்ளுங்க. நன்றி வணக்கம். ஒரு கொஞ்சம் வருங்க. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துடுறேன். என்னண்டா நான் இப்படியான வீடியோ போடுறதோ ஓகேயோ இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வீடியோவா கூட நேரமான வீடியோவா போடுறதோ அப்படி இல்லாட்டி வேறு விதமான வீடியோ போடுறதோ இல்லாட்டி ஃபுல்லாக ஆன்லைஸ் பண்ணி அப்படி ஒரு வீடியோ போடுறதோ அப்படி இல்லாட்டி கிரிக்கெட்டை விட்டுட்டு வேறு வீடியோ போடுறதோ என்னவோன்றதோ தயவு செய்து எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அது எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். நானும் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற கருத்தில் தான் இருக்குது நான் போட போகிற அடுத்த வீடியோக்கள் என்ன மாதிரி வரணும்ன்றது. தயவு செய்து உங்களோட கருத்தை கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. நன்றி வணக்கம்.